அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் 2024 கேட்கப்பட்ட ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸோடைய தமிழ்லேருந்து ஒரு 50 கேள்விகள் பார்க்க இருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. சரியா? ஸோ பொக்கிஷம்னா என்ன? செல்வம். சாஸ்தி அப்படின்னா என்ன? மிகுதி. விஸ்தாரம் பெரும் பரப்பளவு. சிங்காரம் அழகு. இல்லையா? ஸோ இப்போது 2, 3, 4, 1 ஆப்ஷன் ஃபஸ்ட் ஒன் இங்கே ஏ சரியாக இருக்குது. ஸோ இரண்டாவது கேள்வி பாருங்கள். விடை வகைகள். சரியா? ஸோ விடை வகைகள் மொத்தம் எத்தனை? சரியா? 8 இல்லையா? ஸோ கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது எவ்வகைன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை போகமாட்டேன் அப்படின்னு மறுக்கிறது என்ன? மறைவிடை. சுட்டு விடைன்னா என்ன? ஸோ அந்த கோயிலுக்கு எந்த பக்கம் போனோன்னா அந்த கிழக்கு பக்கமாக போங்க அப்படின்னு சுட்டி காட்டுறது சுட்டு விடை. நேர் விடைனா என்ன? கடைக்கு போவியான்னு கேட்குறதுக்கு போவேன்னு சொல்கிறது. ஏவல்னா ஸோ கடைக்கு போவியான்னு கேட்குறதுக்கு ஏன் நீயே போயேன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஸோ இரண்டாவது கேள்வி ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள். விடை வகையை தேர்ந்தெடு. சரியா? ஸோ அதே தான் விடை வகை தான் கேட்குறாங்க. ஸோ வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுவது. சரியா? ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஸோ அதுக்கு விடையாக ஸோ இனமானானா என்ன? ஒரே இளையராஜா பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க எனக்கு ஏஆர் ரகுமான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அது என்னது? அது இனமானது. சரியா? ஸோ ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதான்னு கேட்குறதுக்கு சுஜாதா சிறுகதை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதற்கு இனமானதை சொல்கிறது இல்லையா? இனமொழி. சரியா? ஸோ தேர்ட் ஒன் ஆப்ஷன் டி. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஜேர்னலிசம். சரியா? ஜேர்னலிசம்னா என்ன? இதழியல். ஸோ நான்காவதுக்கு ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஐந்தாவது கேள்வி பாருங்கள். பொருத்தமானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீடியா. மீடியானா என்ன? ஊடகம். சரியா? ஸோ 5 ஆப்ஷன் ஏ சரியாக இருக்குது. ஆறாவது கேள்வி பாருங்கள். உவமைத் தொடர்கள் உணர்த்தும் பொருள்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ உவமையால் உணர்த்தக்கூடிய பொருள்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். குன்றிலிட்ட விளக்கு போல. சரியா? ஸோ குன்று மேல் இட்ட விளக்கு பரவிய புகழ். சரியா? ஸோ குன்று மேலே விளக்கிட்டால் ஸோ பரவும் இல்லையா அந்த வெளிச்சம் அப்படிங்கிற புகழ். சரியா? வேலியே பயிரை மேய்ந்தார் போல. சரியா? வேலியே பயிரை மேய்ஞ்சதுன்னா அது கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல அறியாமையில் இருப்பது. இல்லையா? ஸோ 3, 4, 1, 2 3, 4 3, 1, 4, 2 3, 1, 4, 2. ஸோ 6 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஏழாவது கேள்வி பாருங்கள். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தன்வினை தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் தன்வினை எது அப்படின்னு நம்ம சொல்லணும். அகமது நேற்று வந்தான். இல்லையா? ஸோ அகமது நேற்று வந்தான் பிறவினை. அப்பா நேற்று வருவித்தார் பிறவினை. பூக்களை பறிக்காதீர். ஸோ பிறவினை தான். எவ்வளவு உயரமான மரம். இல்லையா? ஸோ இதுதான் தன்வினை குறிக்குது. ஸோ ஏழாவதுக்கு ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. எட்டாவது கேள்வி பாருங்கள்.
சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், A1 மனிதன் உலகின் இல்லாத பறவை வாழ முடியாது இல்லையா? ஸோ பொருந்தல. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஸோ B பொருந்துது பாருங்கள். உலகின் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது. வாழ முடியாது மனிதன் பறவை இல்லாத உலகில். சரியா? ஸோ மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழலாம், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது. யார் சொன்னது? சலீம் அலி இல்லையா? ஸோ இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அவர்கள் இல்லையா? ஸோ அவருடைய கோட் அது. ஸோ 8வதுக்கு ஆப்ஷன் பி, இங்கே பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. 9வது கேள்வி போகலாம். 9வது பாருங்கள். 9வதும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஏ பாருங்கள், திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில் வரல. குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? ஏன்? ஸோ பி பொருந்தது பாருங்கள். குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா? சரியா? ஸோ திருக்குறளின் இன்பத்தில் ஸோ திளைக்காத தமிழன் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 9வதுக்கு ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்தது இல்லையா? 10வது கேள்வி பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அகர வரிசை ழா ழா லா வருது பாருங்கள். சரியா? அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். சரியா? ஸோ 10வதுக்கு ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ 11வது கேள்வி போகலாம். 11வது கேள்வி பாருங்கள். வேர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் சரியான வேர் சொல் இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதில் எது கரெக்டான வேர் சொல்லாக இருக்குது? சரியா? இங்கே வேர் சொல், இங்கே வினைமுற்று. சென்று, சென்றான் இல்லையா? ஸோ சென்றான் என்ற வினைமுற்றுக்கு வேர் சொல் என்னவாக வரும்? செல் என்பது தான் வரும். சரியா? ஸோ எப்பவுமே வேறு சொல் கட்டளையாக வரும் இல்லையா? கான், கண்டான். சரியா? கண்டானுக்கு கட்டளை என்ன? கான் இல்லையா? ஸோ இப்போ பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. கேட்டார் நான் வந்திருக்கணும், கேள்னு வந்திருக்கணும். பயின்றால் பயில்னு வந்திருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 11 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 12வது கேள்வி பாருங்கள். வேறு சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சரியான இணையை தேர்க. சரியா? இதுவும் சரியான இணை. ஸோ வேறு சொல் வினைமுற்று. நடக்கிறது, நட இல்லையா? ஃபஸ்ட் ஒன்றே இங்கே சரியாக தான் பொருந்திருக்கு. உண்கிறேன், உன் இட்டு வராது இல்லையா? ஸோ பேசினால், பேசு. போனான், போ. சரியா? ஸோ 12 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 13வது கேள்வி பாருங்கள். வேறு சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறானது கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்கே தவறான வேறு சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேறு சொல் இங்கே வினைமுற்று கொடுத்துருக்காங்க. ஸோ வருக இல்லையா? ஸோ வா, இது கரெக்டாக இருக்குது. தீர்த்தோன், தீர். ஸோ இரண்டும் கரெக்டாக இருக்குது. விழுந்தனல். சரியா? விழுந்தனல், விழுந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் இங்கே தவறாக பொருந்திருக்கு. விழுந்தனல்னா விழ் வரலாம் இல்லையா? ஸோ உரைத்தது, உரை இல்லையா? ஸோ மற்றதெல்லாம் சரியான வேறு சொல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி மட்டும் இங்கே தவறாக இருக்குது. ஸோ 13 ஆப்ஷன் சி. ஸோ 14வது கேள்வி பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வந்து நம்ம சொல்லணும். சரியா? ஸோ சரியான இணை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே ட்ரஸ்ட்னா என்ன? அறக்கட்டளை. ஸோ 3rd இருக்கு பாருங்கள். வாலண்டியர், தன்னார்வலர். ஸோ பி வந்து சரியாக பொருந்திருக்கு பாருங்கள். வாலண்டியர், தன்னார்வலர். சோஷியல் ஒர்க்கர், சமூக பணியாளர். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சாரணியர். சரியா? ஸோ இது நம்ம கரெக்டாக மேட்சாகவே பண்ணியிருக்கலாம் போல் இருக்குது. ஸோ இங்கே சரியான இணைன்னு கொடுத்ததால ஸோ வாலண்டியர், தன்னார்வலர் இல்லையா? ஸோ 14 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு.
ஸோ 15வது கேள்வி பாருங்கள், கலைச்சொல் அறிதல். சரியா? ஸோ கலைச்சொல் கேட்குறாங்க, ஒரு பொருத்துகளை கொடுத்துருக்காங்க. ஸோ கோனிக்கல் ஸ்டோன் என்னது? குமிழிக்கல். மிசைல் ஏவுகணை. காம்பினேஷன் புணர்ச்சி. ட்ரெஷரி கருவூலம். இல்லையா? ஸோ 2 4 1 3 2 4 1 3 எங்கே இருக்குது? ஸோ 15 ஆப்ஷன் ஏலேயே இருக்குது. 16வது கேள்வி பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ரோம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோம்னா என்ன? புயல். சீ ப்ரீஸ். சரியா? ஸோ என்ன வரும்? கடல் காற்று வரும். டெம்பஸ்ட் என்ன வரும்? பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ் நிலக்காற்று. இல்லையா? ஸோ 16 ஆப்ஷன் சரியாக இருக்குது. ஆப்ஷன் டி. 17 பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலந்த தொடர்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ பிறமொழி சொற்கள் கலந்த சொற்களை கண்டறிக. 7 மின்விசிறிகள் உள்ளன. சரியா? சரியாக தான் இருக்குது. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதிகாரிகள் இல்லை, அலுவலர். உத்தரவு இல்லை, ஆணை. போட்டனர். இல்லையா? ஆணை போட்டனர், ஆணை பிறப்பித்தனர் எல்லாம் வரலாம். ஸோ 17 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. சரியா? ஸோ தங்க கட்டிகள் உள்ளனவா, எழுதுகோல் வாங்கி வா. ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது? பிறமொழி இருக்குது. ஸோ 17 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 18வது கேள்வி பாருங்கள், ஸோ பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது இதில் வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ கவை, கொப்பு, போத்து, சண்டு. சரியா? ஸோ இதில் எது பொருந்தலைன்னு கேட்குறாங்க. ஸோ எது பொருந்தலை? சண்டு வந்து பொருந்தலை. சரியா? ஸோ ஏன் பொருந்தலை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இது மூணுமே கிளை வகையில் வரும். சரியா? ஸோ சண்டு எதில் வருது? இலை வகையில் வருது. சரியா? ஸோ இப்போது பெரிய மரம் இருக்குது. சரியா? ஸோ இதில் அடிமரம் வந்து கவைன்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கு கொம்பு, கொம்புக்கு மேலே கொப்பு, அதுக்கு மேலே பொத்து, போத்து. சரியா? ஸோ அதுக்கு மேலே குச்சி, ஸோ அதுக்கும் மேலே இனுக்கு. ஸோ இப்படியெல்லாம் வர்றது தான் இலை வகை, கிளை வகை. சரியா? ஸோ இங்கே சண்டுங்கிறது ஸோ காய்ந்த தாளும் தோகையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 18 ஆப்ஷன் டி இங்கே பொருந்தாது இருக்குது. ஆப்ஷன் டி சரியான விடை. ஸோ 19 பாருங்கள், சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்சொல் கேட்குறாங்க. சரியா? சோம்பல்னால் என்ன? சோம்பேறித்தனமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு எதிர்சொல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சுறுசுறுப்பு. 19 ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. 20வது கேள்வி பாருங்கள், உதித்த என்னும் சொல்லிற்குரிய எதிர்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உதித்தல் எதிராக என்ன வரும்? மறைதல். ஸோ உதித்தலுக்கு எதிர்சொல் என்ன? மறைந்த. சரியா? ஸோ 20 ஆப்ஷன் சி சரியாக இருக்குது. 21வது கேள்வி பாருங்கள், அணுக்கு என்பதன் எதிர்சொல் கேட்குறாங்க. சரியா? ஸோ அணுகு என்பதன் எதிர்சொல் விலகு. சரியா? ஸோ அணுகு ஒருத்தரிடம் கிட்ட போய் நெருங்கி பழகிறது அணுகு, ஒருத்தர் விலகுவது அதன் எதிர்சொல். சரியா? ஸோ 21 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 22வது கேள்வி பாருங்கள், தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வரும்? தோரணம் கூட்டல் மேடை, தோரண மேடை. இல்லையா? ஸோ 22 ஆப்ஷன் ஏ இங்கே சரியான பதில். ஸோ 23வது கேள்வியிலேருந்து ஸோ இங்கே பத்தி கொடுத்து அதில் வினாக்களுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ 23லேருந்து 27 வரைக்கும். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டுமே போதாது. சரியா? ஸோ உலக அறிவை நம்ம பெறுறதுக்கு
ஸோ பாடநூல் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். சரியா? ஸோ பல்வேறு துறை சார்ந்த நூல்களை வந்து நம்ம படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே. சரியா? ஸோ நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், உட்புற நூலகம் மற்றும் பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படுகிறது. சரியா? ஸோ ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. 23வது கேள்வி பாருங்கள். பல்வேறு துறை சார்ந்த நூல்களை கிடைக்கும் இடம். சரியா? பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் எங்கே கிடைக்கும்? நூலகத்தில் கிடைக்குது இல்லையா? ஸோ 24 கிராமங்களில் இயங்கும் நூலகம். சரியா? ஸோ கிராமங்களில் இயங்குறது ஊர்ப்புற நூலகம். சரியா? ஸோ மாவட்டத்தில் இயங்குது மாவட்டம், கிளைன்றது ஸோ இந்த பேரூராட்சிகளில் இயங்கக்கூடியது இல்லையா? ஸோ தனியார்ன்றது தானாக வீட்டில் வச்சிருக்க நூல்கள். ஸோ இப்போ கிராமங்களில் இருக்கிறது உட்புற நூலகம். சரியா? 25வது கேள்வி பாருங்கள். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ தரைதளத்தோடு 8 ஏக்கர் பரப்பளவினை கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரியா? ஸோ 25 ஆப்ஷன் பி. 26 பாருங்கள். அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே எத்தனாவது? 2வது பெரிய நூலகம். சரியா? ஸோ முதல் நூலகம் எது? லைஃப் ஆஃப் காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் என்னும் சொல்லுக்கு சரியான பொருள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ 26 ஆப்ஷன் ஏ 2வது ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம். சரியா? இந்த லைஃப் ஆஃப் காங்கிரஸ் இந்த லைப்ரரி வந்து எங்கே இருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? 27வது கேள்வி பாருங்கள். நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நூலகமாக எப்படி பிடிப்போம்? நூல் கூட்டல் அகம் நூலகம் இல்லையா? 27 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 28வது கேள்வி பாருங்கள். ஸோ சரியானவற்றை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். யார்? தில்லான். சரியா? இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறினார் இல்லையா? ஸோ கூற்று சரியாக இருக்குது. ஸோ காரணம் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமையை பெற்றவர்கள் தமிழர்கள் இல்லையா? ஸோ அப்போது இங்கே இரண்டுமே சரியாக தான் இருக்குது. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ 28வது கேள்வி ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. 29வது கேள்வி பாருங்கள். பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது பிழையற்றனா என்ன? சரியான. ஸோ கொஸ்டினை 1க்கு 2 வாட்டி படிச்சிருங்க. சரியா? அவள் அன்று வராது இல்லையா? ஸோ அவள் அல்ல, அதுவும் கிடையாது. அவள் அல்லல். ஸோ 29 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கிறது. அவள் அல்லல். 29வது ஆப்ஷன் சி. 30வது பார்க்கலாம். 30வது கேள்வி பாருங்கள். ஒருமைப்பன்மை பிழை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒருமைப்பன்மை பிழை நீக்குக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பாருங்கள். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினார்கள் கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இங்கே மதியழகன் இங்கே பன்மையில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போது ஏ கிடையாது. மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான். சரியா? ஸோ இது சரியாக இருக்க மாதிரி இருக்குது. இரண்டுத்தையும் படிச்சிடலாம். மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பின. சரியா? அது உயர்திணை வராது. மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பியது. ஸோ இப்போ 2 தான் இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ உயர்நிலை எதுவும் வரல. ஸோ மதியழகன் சூறாவளியின் பொழுது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான் இல்லையா? ஸோ 30
ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ 31வது கேள்வி பாருங்கள். சொல் பொருள் சரியா. ஸோ சரியான இணையை தேர்ந்தெடுகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கே பரி கொடுத்துருக்காங்க. பரினா என்ன? குதிரை. கரினா யானை. கமுகு பாக்கு சரியா. ஸோ கமுகு மரம்னா பாக்கு மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 31வது கேள்வி ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 32வது கேள்வி பாருங்கள். பிழை திருத்துதல் சரியா. ஸோ இங்கே சரியான பதிலை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓர் நகரம் சரியா. ஸோ ஓர்னா உயிரெழுத்து தான் வரணும். ஊதான். ஒருனா மெய்யெழுத்து தான் வரணும் சரியா. ஸோ இப்போ இங்கே ஓர் கொடுத்துருக்காங்க, இங்கே உயிரெழுத்து வரணும், தப்பு. ஓர் கொடுத்துருக்காங்க, உயிரெழுத்து வரணும், தப்பு. ஒரு கொடுத்துருக்காங்க, இங்கே மெய்யெழுத்து வரணும், இதுவும் தப்பு. ஸோ இப்போது ஒரு நகரம். ஸோ 32 ஆப்ஷன் டி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 33வது கேள்வி பாருங்கள். பிழை திருத்தம் தான் சரியா. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தான் கொடுத்துருக்காங்க. ஓர் ஊர், ஒரு ஊர், ஓர் பள்ளி, ஒரு அணில் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ ஓர் ஊர் சரியா. ஸோ இங்கேயும் ஓர் வந்திருக்கணும், இங்கே ஒரு வந்திருக்கணும், இங்கே ஓர் வந்திருக்கணும் இல்லையா. ஸோ 33 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 34வது கேள்வி பாருங்கள். சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ சரியான தொடர் அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வரலை. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு கிடையாது. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு இல்லையா. ஸோ ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்தது. ஸோ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 134வது கேள்வி ஆப்ஷன் சி இங்கே சரியாக இருக்குது. 35வது கேள்வி பாருங்கள். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் சரியா. ஸோ சிலப்பதிகாரம் எவ்வகை பாவினால் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரம் ஆசிரியப்பாவால் ஆனது சரியா. ஸோ ஆசிரியப்பானா இங்கே அகவற்பா சரியா. ஸோ வெண்பா ஆசிரியப்பா, கலிப்பா வெஞ்சிப்பா இல்லையா. ஸோ வெண்பா செப்பலோசை சரியா. ஸோ சொற்பொழிவு. அகவற்பா சரியா. ஸோ ஆசிரியப்பாவுடையது. ஸோ கலிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா சரியா. ஸோ தூங்கும் ஓசை. ஸோ 35 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 36வது கேள்வி பாருங்கள். வள்ளுவரும் தன் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் மலர்ந்தார் ஓர்ந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ வள்ளுவரும் தன்னுடைய குரலின் வழியாக ஸோ இந்த வையத்தில் இருக்கக்கூடிய உள்ளங்களையெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து அப்படின்னு வள்ளுவரை புகழ்ந்தது யார்? நம்முடைய பரணர் சரியா. ஸோ 36வது கேள்வி ஆப்ஷன் பி பரணர். 37வது கேள்வி பாருங்கள். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையினில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் யார்? மயிலை நாதர் சரியா. ஸோ 37 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர் சரியா. ஸோ 38வது கேள்வி பாருங்கள். கார்காலத்தை பெரும்பொழுதுகளை கொண்ட நிலத்தை சூட்டுக சரியா. கார்காலத்தை பெரும்பொழுதுகளாக கொண்ட நிலத்தை கேட்குறாங்க. ஸோ என்ன நிலம்? கார்காலத்துக்கு முல்லை சரியா. ஸோ டைம்னா 6 to 10 என்னது PM சரியா. ஸோ 38 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 39வது கேள்வி பாருங்கள். கரப்பிடும்பை இல்லார்
இத்தொடரில் பொருள் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு திருக்குறள் இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்க கெடும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. ஸோ இங்கே கரப்பிடும்பை சரியா. ஸோ கரப்பிடும்பைனா என்ன சொல்லலாம், அதாவது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரியா. ஸோ இது பொருந்ததுங்க. ஸோ கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லா ஒருங்க கெடும்னா ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இப்போ நம்ம போய் ஒருத்தர்கிட்ட காசு கேட்குறோம் சரியா. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்ததுன்னா கொடுத்துருவாங்க, இருக்கிறத மறைக்காமல் சரியா. ஸோ வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மதியில் ஸோ இருக்கிறத மறைச்சி இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அப்படி கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா எல்லாமும் ஒருங்க கெடும் இல்லையா. ஸோ நிரப்பிடும்பைன்னா என்ன, இறந்து பொருள் பெற வந்தவரின் துன்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா. ஸோ இங்கே கரப்பிடும்பைங்கிறது பொருளை பதுக்கும் கையவர்கள் அப்படிங்கிற பொருளில் பொருந்தும் இல்லையா. ஸோ 39 ஆப்ஷன் டி இங்கே சரியாக இருக்கும் சரியா. 40வது கேள்வி பாருங்கள். ஸோ குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ பாருங்கள், சரியான இணை கேட்குறாங்க சரியா. ஸோ கல் கால் சரியா. ஸோ கல்னா என்ன, படி கல்வி, கால்னா உடல் உறுப்பு இல்லையா. ஸோ காலை குறிக்குது. ஸோ 40 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. கல்லுனா படி, கால்னா உடலினுடைய உறுப்பு. 41வது கேள்வி பாருங்கள். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது சரியான இணை கேட்குறாங்க. ஸோ விதி வீதி சரியா. ஸோ விதினா என்ன சொல்லலாம், சட்டம் சொல்லலாம் இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக பொருந்திருக்கு. ஸோ விதி சட்டம், வீதி தெருவு குறிக்குது சரியா. ஸோ விதிங்கிறது சட்டத்திட்டங்களை குறிக்குது, வீதி வந்து தெருவை குறிக்குது. ஸோ 41வது கேள்வி ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 42வது கேள்வி பாருங்கள். குரில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டேஷ் படிப்பேன், பாடம் படிப்பேன். பாடம் தான், பாடம் படிப்பேன். நான் டேஷ் பிடிப்பேன், படம் பிடிப்பேன் சரியா. ஸோ பாடம் படம் எங்கே இருக்குது. ஸோ 42 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. வேங்கை என்பதன் இருபொருள் தருக அப்படின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ வேங்கை என்பதன் இருபொருள் கேட்குறாங்க. ஸோ வேங்கை என்பது ஒரு மரத்தினையும் குறிக்கும், புலியையும் வேங்கையும் தான் பொருள்படுது. ஸோ 43வது கேள்வி ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. வேங்கை என்பது மரத்தினையும் குறிக்கிறது, புலியையும் குறிக்கிறது. 44வது கேள்வி பாருங்கள். நான் மட்டுமே தண்டனையை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் என்று ராமானுஜர் கூறுகிறார் இல்லையா. ஸோ என்ன கேட்குறாங்க, என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆனால் வரும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்தும். நான் மட்டுமே தண்டனையை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்களோ அனைவரும் நலன் கிட்டும் என்று ராமானுஜர் குறிப்பிடுகிறார். 44 ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 45வது கேள்வி பாருங்கள். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் என்பது பணியாளை போன்றது, ஆனால் இவை இல்லாதவர்களுக்கோ மோசமான எஜமான் போன்றது அப்படிங்கிறார் சரியா. ஸோ நல்ல அறிவையும் பண்பையும் உள்ள மனிதர்களுக்கு பணம்ங்கிறது என்ன, ஒரு பணியாள் மாதிரி சரியா. நம்ம சொன்னால் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம சொன்னால் அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறது தானே பணியாள். ஸோ அதே மாதிரி நம்ம சொல்கிற வேலையை செய்யறதுக்கு பணத்தை பயன்படுத்துவாங்க யார், அறிவும் பண்பும் உடைய நபர்களுக்கு வந்து பணம் என்பது பணியாளை போன்றது சரியா. ஸோ ஆனால் அது இல்லாதவங்களுக்கோ பணம் வந்து எஜமானன் போல அப்படிங்கிறாங்க. ஸோ 45 ஆப்ஷன் பி இங்கே சரியாக இருக்குது. 46வது கேள்வி பாருங்கள்.
சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வினாச்சொல் தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும்னு கேட்குறாங்க. எத்தனையா, எத்துணையா, என்னவா, எவ்வளவா, இல்லையா? ஸோ எத்தனை வகைப்படும். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்குறாங்க. தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்? எத்தனை வகைப்படும்? 6 வகை வருமா? வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அம்மொழி, இல்லையா? ஸோ 46 ஆப்ஷன் ஏ தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது தான் கேள்வி. 47வது கேள்வி பாருங்கள். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் என்ன வரும்? எதா, எவ்வதா, ஏனா, எதற்கா? சரியா? ஸோ காசி நகரின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன நூல்? காசிகாண்டம். ஆசிரியர் யார்? அதிவீரராம பாண்டியன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்ற வாசகத்துக்கு சொந்தக்காரர் யாருது? இவர் தான், இல்லையா? ஸோ 47 ஆப்ஷன் ஏ இங்கே சரியாக இருக்குது. 48வது கேள்வி பாருங்கள். இருக்கு என்னும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படின்னு கொடுக்காங்க. இருக்குதுப்பா அப்படின்னா என்ன சொல்? பேச்சு வழக்கில் என்ன? பேச்சு வழக்கு தான் இது. எழுத்து வழக்கு அப்படி சொல்லலாம். இருக்கிறது. சரியா? ஸோ இப்பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். 48 ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. 49வது பாருங்கள். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியா? ஸோ எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க? சரியா? எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க? என்னது இது? பேச்சு வழக்கு. சரியா? ஸோ இதை எழுத்து வழக்கை எப்படி மாற்றலாம்? எல்லோரும் வேகமாக எங்கு போகிறோம்? எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள், இல்லையா? ஸோ ஆப்ஷன் பி இங்கே சரியாக பொருந்தது. எல்லாரும் வேகமாக எங்கே போவீர்கள்? எல்லோரும் வேகமாக எங்கு போய் விட்டார்கள். சரி, அதெல்லாம் பொருள். சரியா? ஸோ எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள். சரியா? ஸோ இதுதான் இங்கே சரியாக பொருந்தது. 43 ஆப்ஷன் பி. 49 ஆப்ஷன் பி. ஸோ 50வது கேள்வி பாருங்கள். நிறுத்தற்குறிகள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழாய் வளர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ தமிழ் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழாய் வளர்ந்தது. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது, இல்லையா? ஆப்ஷன் சி இங்கே சரியாக பொருந்திருக்கு. சரியா? ஸோ 50 ஆப்ஷன் சி. சரி, முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் அந்த லெசனில் இது அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான 50 கேள்விகளை பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு 50 கேள்விகள் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.